கண்ணம்மா பாரதிக்காக உப்புமா செஞ்சு வந்து குடுக்குறாங்க. எனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கோபமா அந்த தட்ட வீசி எறிறாரு. சாம்பார், சட்னி எல்லாத்தையுமே தூக்கி எறிறாரு. அந்த டைம்ல கரெக்ட்டா சௌந்தர்யா அங்க வராங்க. பாரதி எதுவும் பேசாம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. "நீ விரதம் இருந்து பூஜை பண்ணு கண்ணம்மா, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா இப்போ லட்சுமி பாப்பா கண்ணம்மாவுக்கு வீடியோ கால் பண்றாங்க. "என்னம்மா செவரெல்லாம் குழம்பு சிந்தியிருக்கு, யாரும்மா இப்படி பண்ணுனது?" அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. "அப்பா தான் லட்சுமி" அப்படின்னு கண்ணம்மா மனசுல நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா லட்சுமி கிட்டக்க சொல்றாங்க, "இல்ல லட்சுமி, நான் கொண்டு வரும்போது தெரியாம கை தவறி கீழே விழுந்துருச்சு" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. லட்சுமி அப்படியும் கேட்குறாங்க, "கை தவறி கீழே தரையில தானம்மா சிந்தும், அது எப்படிம்மா செவத்துல பட்டுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சௌந்தர்யா இப்போ கண்ணம்மா வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. "இங்கே பாருங்க பாட்டி, எங்கள் வீட்டு செவத்துல யாரோ சாப்பாட்டெல்லாம் செதறடிச்சிருக்காங்கன்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "அது யாருன்னு கேட்டால் அம்மா சொல்லவே மாட்டேங்கிறாங்க பாட்டி" அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா லட்சுமியும் ஹேமாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹேமா லட்சுமி கிட்டக்கா, "உன் தாத்தா பாட்டி பேர் என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் அப்பாவோட பேர் பாரதி அப்படின்றதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் என் அம்மா என்கிட்டக்க சொன்னாங்க. என் தாத்தா பாட்டியோட பேர் எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க லட்சுமி. உடனே அகிலன் சொல்கிறாரு, "இனிமேல் யாராவது உன் தாத்தா பாட்டி யாருன்னு கேட்டாங்கன்னா சௌந்தர்யா, வேணு அப்படின்னு தைரியமாக சொல்லு லட்சுமி" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, "இவங்க 2 பேரும் எனக்கு தானே தாத்தா பாட்டி, லட்சுமிக்கு எப்படி தாத்தா பாட்டி ஆக முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அகிலன் சொல்கிறாரு, "லட்சுமி உன்னோட ஃப்ரெண்டு தானே, அதனால உன்னோட தாத்தா பாட்டியை லட்சுமியும் தாத்தா பாட்டினே கூப்பிட்டுக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் லட்சுமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்ததும் சௌந்தர்யாவுக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சௌந்தர்யா ரூமுக்குள்ளே வராங்க. அங்கே வந்து லக்ஷ்மி, கண்ணம்மா 2 பேரும் சேர்ந்துருக்கிற மாதிரியான பேனர் அவங்க வச்சுருக்காங்க. அதை எடுத்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சௌந்தர்யாவுக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.